மகாராஜா ஐயா நான் உங்களுக்கு சொல்ல ஐயா உங்களுக்கு சொல்ல அப்படி சொல்ல சொல்லி மச்சனா சொல்லி ஐயா மகாராஜா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் அடக்கம் வணக்கம் அமரர்கள் அடங்காமை நம்ம போடு போடா அன்றைய உடனே கிழிக்குவோம் போடுங்களா அன்றைய உடனே கீழ வச்சாடா கீழ வச்சா அடிக்க வச்சா அடிக்க வச்சா உங்க தங்கச்சி அடிக்கணும் என் தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சா பரவாயில்ல அப்படியே அவன் தங்கச்சி இன்னொரு தங்கச்சி மகாராஜா மகாராஜா நான் தங்கச்சி கேக்குறாங்க உங்க தங்கச்சி கேட்க மாட்டானா யார் தங்கச்சி உங்க தங்கச்சி ஏண்டா அவன் எங்க அப்பா எப்படி கேட்க முடியும் நன்றில அதனால என்ன கேக்குறீங்க ஐயா ஐயா அடக்காமடி ஊட்டி விடும் சரி அனைவருக்கும் பணிவான வணக்கம் ஆளை பார்த்தா சொல்லுங்க அப்படி போறீங்க எப்படி வாய போட்டு சூத்து போறாங்க ஐயா விஜயா காணி சில பெயர் படைத்த சந்திரகுலத்திலகன் அப்படின்னு சொல்றோம் சில நாம ஜெயிருக்கா ஆமா அர்ஜுனன் சிவாஜன் அது மட்டுமா தம்பி எனக்கு முன்னிலே பின்னது முதியிலே நாவிலே பல்லில் பாதத்தில் தோளில் தொப்பி கரத்து நயன பார்வை ஓ இப்ப கூட சரி தப்பி தவறி ஐயா எங்க வராதீங்க ஐயா நான் எனக்கு குடுக்க சேர்த்து வச்சுக்கல யாருக்கு எனக்கு உடம்பு சரியில்லை தப்பி தவறி எங்க வீட்டு பக்கம் வந்துட போறீங்க ரெண்டு பொண்ணு இருக்குது யாருக்கு உங்க நாயன பாதை எடுத்து வந்துட்டீங்கன்னா அவங்க அம்மா இவங்க அம்மாவா எங்க அம்மா ஈத்து போது நான் பிள்ளை கொடுத்தேன் நானே பிறந்தேன் அவனு ஒத்துக்கிறேன் மகாராஜா ஐயா அப்படிப்பட்ட 32 அழகு படைத்த அர்ஜுன பெருமான் நாமஜயா 32 படித்த அர்ஜுன பெருமான் சந்திரகுலத்திலகன் சத்திரியன் முன்னேற்ற காலை அப்படிப்பட்ட விஜய காண்டிவன் ஐயா ஒரு செய்தி தெரியுமா என்னங்க என்ன சொன்னதா தெரியும் மாதிரியா பாக்குறேன் நான் ஒண்ணு மாதிரியா பாக்கல ஐயா இவருடைய வம்ச பரம்பரை 32 தலைமுறை அந்த வம்ச வழியில் அதோ சந்திரகுலத்தில் உதித்த ஆண்டு மகாராஜன் இல்லாமல் சிறப்போடு பாய்ந்து வருகிறீங்க ஆமாங்க ஐயா இந்த குறையில உங்களுக்கு என்ன குறை சாதாரணமானவனா என் குறையால் சகல விதமான வித்தைகளை கற்று வில்லுக்கு விஜயன் கதைக்கு அப்படி பெயர் பெற்று வருகின்ற போது ஒரு நாள் தம்பி ஐயா 105 பிள்ளைகள் நாங்க 10 பங்காளிகள் ஒண்ணு படை இருக்கணும் இல்ல பணம் இருக்கணும் எனக்கு இந்த ரெண்டுமே இல்லனா ஒருத்த மதிக்க மாட்டான் நாங்க 10 பங்காளிகள் 105 பிள்ளைகள் வீதி வழியா அப்படி நடந்து போன
அப்பா நான் சொல்ல மாட்டேன். பண்ணியாங்க. என்ன சொல்றியா? ஐயா, ராஜா. ஒண்ணு கொடுத்தா ஒண்ணு பிரி. அப்ப பண்ணியாடா. இல்ல, ஐயா, ராஜா. நான் பண்ணி சொல்றேன் பண்ணி. நான் கேட்க மாட்டேன். நான் கேட்க, அவன் கேட்டான். ஆமாய்யா. 125 பேர் வீதியில நடந்து போனா. அப்ப ராஜ மரியாதை. ராஜா மரியாதை. ராஜா விட்டு ராஜா விட்டு போய். ஆமா. துறை மார்கள். இன்னொருங்க. ஆஹா. சைலன்ட். அதான் தெரியுமா? ஏண்டா மகாராஜா. அப்படி இருக்க ஒன்றா தினத்தில் ஆஹா. தம்பி ஓ. 108 பிள்ளைகள் உருவாக்கக்கூடிய ஆஹா. கொலாச்சாரி எல்லோரும் ஆஹா. ஸ்நானபானம் செய்வதற்கு ஆஹா. நதிக்கரைக்கு நதிக்கரைக்கு போவாங்க. அது போயிட்டு இருக்கோம். ஆஹா. அந்த நேரத்தில் நேரத்து. பேச சரி. எம்மா ஏன் நாளைக்கு போய் இருங்க. அவங்க இப்ப விடுற ஏரோப்ளான் ராக்கெட் கதை கேட்பாங்க. ஆமா. அது ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க. அப்ப வில்லுக்கு விஜய். எனக்கு பேர் விஜயன், வில்லுக்கு பேர். ஆமா. வில்வித்தையில் ஆஹா. நான் தேர்ச்சி பெற்றவன். ஆமா. அப்ப எதனால் தேர்ச்சி? எப்படிங்க? 105 பிள்ளைகளும் ஆஹா. ஸ்நானபானம் செய்வதற்கு ஆஹா. நதிக்கரைக்கு என் குருவா இருக்கக்கூடிய துரோணாச்சாரியார் ஆஹா. கடாகத்திற்கு சென்று ஆஹா. கங்கை கரைக்கு சென்று சென்று ஸ்நானம் செய்ய சென்றோம். ஆஹா. அப்படி போகும்போது போகும்பொழுது என் குருநாதவரை தான் துரோணாச்சாரியார் எப்படி? அர்ஜுனா அர்ஜுனா. நான் ஸ்நானபானம் செய்வதற்கு ஆஹா. எண்ணெயும் ஆஹா. அரக்குத்தூளும் அரக்குத்தூள். அதான் தீக்காத்தூள் ஆஹா. ஸ்நானம் செய்வதற்கு எடுத்து வரவில்லை. எடுத்து வரவில்லை. அத போய் எடுத்து வாப்பா ஆஹா. அப்படின்னு சொல்லிட்டார். ஆஹா. நானும் போயிட்டேன். போயிட்டீங்க. அப்படி எடுத்து வந்தால் ஆஹா. அதை இந்த பூமியில வைக்க கூடாது. ஆஹா. 2 வட்டில் கிண்ணமும் ஓஹோ. அப்படியே ஏறி கீழே வைக்க கூடாது. அது வார்த்தை. ஆஹா. அப்படி வரும்பொழுது என் குரு ஒரு பெரிய ஆலமரிசக்தி அறிமுகம் சென்று யாரு துரியோதனன் சொல்றார். துரியோதனா புரியாதுண்ணா. இங்க வா, இத பார் அப்படின்னு ஒரு அச்சரத்தை எழுதி எழுதி அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி மேலே இருக்கக்கூடிய ஆலமரத்தில் ஆலமரத்தில். இலைக்கு ஒரு துளையிட்டார். ஆஹா. இலைக்கு ஒரு துளை. ஒரே மரத்தால் ஒரே மரத்தால். அந்த ஆலமரத்தில் இருக்கக்கூடிய ஆஹா. அனைத்து இலைகளிலும் இலைகளிலும். ஒரு துளை விழுந்து விட்டது. ஓஹோ. ஆஹா. அதே போல நீ போடுறான் ஓஹோ. அப்படின்னு சொல்றார். சொல்றா. ஆஹா. ஆமா. ஆ. அப்ப அவனும் ஆ. அந்த மந்திரத்தை பார்த்து பார்த்து உச்சரித்து ஆ. 2வது ஆஹா. துளை விடுகிறார். விட்டு விட்டான். ஆஹா. அப்போ ஒரு இலைக்கு ஒரு துளை, 2 துளை. 2 துளை இருக்கு. ஆமா. அவங்க போயிட்டாங்க. ஆஹா. அந்த மந்திரத்தை அழைக்கல. அழைக்கல. நான் அந்த வழியா நானும் போறேன் பாரு. ஆமா. பார்த்தா கீழே அச்சரம் இருக்கு. அச்சரம் இருக்கு. பார்த்தேன். ஆஹா. அந்த மந்திரத்தை படித்தேன். படித்து. என் கையில என்ன இருக்கு? இல்ல. ஏய், சீக்காத்தூள். என்னையும் சீக்காத்தூள். சீக்காத்தூள். இந்த 2ஐயும் ஆஹா. உள்ளே வளைத்து வளைத்து. பானத்தினால் ஆஹா. கீழே வைக்க கூடாது. ஆமா. அதை ஆகாயமாக்கமா ஆஹா. அப்படியே பந்து போல எடுத்து சென்றது. ஓஹோ. அந்த எண்ணெயும் சீக்காத்தூள் வருவதற்குள் ஆஹா. அந்த மந்திரத்தை படித்து படித்து. மீண்டும் நான் இலைக்கோல் ஓஹோ. துளையிட்டு துளையிட்டீங்க. 3 துளை. ஒரு இலைக்கு 3 துளை. ஆமா. ஆஹா. அது முடிந்ததும் ஆஹா. எண்ணெயும் ஆஹா. சீக்காத்தூள் வந்தது. வந்தது. அதை கரைத்து பிடித்துக் கொண்டு ஆஹா. மேல சென்று 105 பிள்ளைகளும் ஆஹா. ஆரம்பம் செய்து செய்து. வருகின்ற போது ஆஹா. பார்க்கிறார். ஆ. யாரு? உங்கள் என் குரு துரோணாச்சாரி. துரோணாச்சாரி. ஆக மொத்தம் நாம் விட்டது ஏய், இருந்துடா. 2 துளை. நான் 3 துளை. துரியோதனன். ஆ. 2 துளை. ஆமா. ஆனா ஒவ்வொரு இலையும் ஆ. மூட்டு மூட்டு ஓட்டி. 3 துளை இருக்கு. ஆமா. இருக்கிறது. அர்ஜுனா ஆ. இங்க வா. இங்க வாப்பா. என்ன காரணம் இது? ஆஹா. எப்படி செய்த ஆஹா. அப்படின்னு பார்த்தா ஆ. அந்த மந்திரம் இருக்கு. ஆஹா. அப்ப மீண்டும் அவர்கிட்ட எடுத்து வைத்தேன். ஆஹா. இந்த மந்திரத்தை உபதேசித்து ஆ. இந்த வக்கீல் ஆகாயமாக்கம் இருந்து இருந்து. இப்படிதான் பானத்தை எழுதியது. ஏறி. அப்படி என்று காண்பித்ததும் ஆஹா. சொல்லி காட்டினாலும் சொல்ல காட்டினாலும். வராது. ஆஹா. சொல்லாமலே ஆ. இருந்தாலும் ஆண்டவனுக்கு சேர வேண்டும் என்று விதி இருந்தால் ஆஹா. அது அவரை சேர்ந்து விடும். ஆஹா. இந்த தெருவில் எத்தனையோ பேர் பிறந்திருப்பார், ஆமாங்க. எத்தனையோ பேர் இறந்திருப்பார். இறந்திருப்பார். ஆனா எல்லோருக்குமா இந்த காட்சி இல்ல இல்ல. இந்த வைகுண்ட காட்சி மாதிரி ஆஹா. இந்த தெருக்கூத்து சாதாரணம் அல்ல. ஆஹா. அது என் தந்தை பாண்டு மகாராஜனுக்கு ஆஹா. நற்கதி அடைவதற்கு ஆஹா. சொர்க்க பதவி அடைவதற்கு சாம்ராஜ்யம். ஆமா. அப்ப அது இருக்கக்கூடிய காலம் சென்ன மாசிலாமணி ஐயா. சீமா
மாசிலாமணி அப்ப அவர்களுக்கு சொர்க்க பதவி முன்னிட்டு இந்த தெருக்குண்டு அவருக்கு ஏன் கேட்டா அப்பேற்பட்ட கைலாயம் கிடைப்பதற்கு ராஜசூய யாகத்தை முடிக்கின்றார் ஐவராஜா. அதை முடித்து அன்னவருக்கும் சேர வேண்டும் அப்படி என்று வைத்திருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் பிள்ளைகள் அவருடைய பெண்கள் உறவினர்கள் இந்த இருக்கக்கூடிய இந்த பந்துக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். அப்படி இருக்க தம்பி அவளை பார்த்தால் அந்த சண்டீர் ரகுலத்தில் தம்பி பாஞ்சாலபுரி யாரும் அறியாமல் பிராமண கொண்டு பழையாதவில்லை மச்சக்குடி அறுத்து பாஞ்சாலியை பிடித்து அப்படி பிடித்து அழைத்து சென்று எங்கள் பெற்றையின் தாய் குந்தமாதேவிடம் அம்மா நான் ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கிறேன் கண்ணி வைத்து ஆனா என் தாயுடைய செவியில் அது கனி என்று விழுந்து விட்டது. அப்படி விழுந்ததால் என் தாய் குந்தமாதேவி சொன்னது மக்களா கனி என்பதால் ஐவராஜாக்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி கட்டளை. தாய் சொல்லை தட்டாமல் ஐவராஜாக்களும் பாஞ்சாலியை திருமணம் செய்து தேவியாக வைத்து இந்த இந்திர பிரசத்து குடிகொண்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். எங்க அண்ணன் தர்மராஜு முதலமைச்சர், ஆமா விமாச்சி நிதி அமைச்சர், இந்த அர்ஜுனன் கல்வி அமைச்சர், இப்படி ஆளு பொறுப்பாங்க ஏற்றுக்கொண்டு எந்த உலகத்திலும் காணாத விசித்திரமான இந்திர பிரசத்தம் அதோ மயனால் உற்பத்தி ஆகப்பட்ட என் கேட்டா அதோ தேவகோமா தெய்வேந்துடைய அம்சத்தால் நான் பிறந்தது. வெகுதானி வருடம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி உத்திர நட்சத்திரம் பூர்ண சந்து திங்கட்கிழமை தம்பி உத்திராட நட்சத்திரம் ஒரு பிள்ளை பிறந்தார். ஊருக்கு அருகாமையில் காகாணி நிலமும் அந்த நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த குடும்பம் நாளுக்கு நாள் அப்படி வளமாக வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். இப்படி இருக்க இன்று ஏதோ எங்க அண்ணன் காட்டுவார் தர்மராஜு சாப்பாட்டு ராமன். ஓ சாப்பாட்டு ராமன் அது தெரியாது. சாப்பாடு இருந்தா மட்டும் அது விஷமா இருக்கட்டும் பரவாயில்ல. சாதத்தை பார்த்தா நம்ம சாப்பிடணும். எங்கடா சாப்பாடு? எங்க சாப்பாடு? சாப்பாடு எங்க சாப்பாடு? எங்க சாப்பாடு? வந்தவனே கேட்டான். அதனால் என் அண்ணன் மீமாட்சி அழைத்திருப்பதால் அர்ஜுனன் காத்திருக்கின்றது. தம்பி ஐயா மகாராஜா அப்படின்னு சொன்னேன். வணக்கம் சுகமா வருது. மகாராஜா மகாராணி வந்தாங்க எங்க? ஆமா என்னமோ ஆமா சரி பொறுமையாக பார்க்க வேண்டும். ஆகட்டும். தந்தைக்கு தந்தையாகும். ஆமா நமக்கு கடவுளுக்கு கடவுளாகும். அவர்தான் இருக்காரு இருக்கக்கூடியவர். ஆமா புறப்படுவோம். ஆகட்டும் போலாமா? தம்பி வாரும் போகலாம்.
உன்னுடைய புற்பிட முச்செந்தாமரை பாதத்துக்கு அர்ஜுனன் வணக்கம். எழுந்திருப்பா எழுந்திருப்பா. நீ வாழ்வா தம்பி. அண்ணா தம்பி எங்களை எழுத்த காரணம் என்ன தம்பி புதிதாக பாஞ்சாலியின் திருமணம் செய்து என் தம்பி அர்ஜுனன் மலையாத வில்ல வளர்த்து 5 நாள் முகத்தை அழகா நடந்தது அல்லவா தம்பி? ஆமா. இன்று பிரசத்தம் நகரம் ஏற்பாடு செய்து சிம்மாதனத்தில் பாஞ்சாலியும் நானும் அமர்ந்திருந்தோம் அல்லவா? ஆமா. திருநாகத்தை சுற்றக்கூடிய நாரதன் அங்கு வந்தான். ஐயோ ஆமாம்பா. நான் சென்று பாத சேவை கண்டேன். மன்னரா சாமி வாங்க வாங்க வணக்கம் 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 நல்லா இரு பாப்பா. வணக்கம் வணக்கம் எல்லாரும் பாப்பாவா? நல்லா இருக்கீங்க. அர்ஜுனா நீ தாண்டா அவளை முத கையை பிடிச்ச. ஆமா பாப்பான்ற நல்லா இருக்கு சொல்லு. பாப்பான்னு சொல்றது கெட்ட வார்த்தையா? சரி 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 அது எல்லாத்துக்கும் தம்பி அர்ஜுனா அப்படி நாங்க இருக்கும்போது நானும் பாஞ்சாலும் சென்று பாத சேர்வை கண்டு ஆசீர்வாதம் பெற்றோம். அவர் யமலோகத்தில் இருந்து வந்தாரா? அப்பா இருக்காரு மகாராஜன் நமது அப்பா இதனால் ஆகிறது அல்லவா காலம் அடைந்து. ஆமா சொர்க்கம் அடையாமல் பாப்பா பட்சியாக தம்பி தலை கீழே தொங்கி கொண்டிருக்காரா அப்பா? ஐயோ அண்ணா அப்ப நாரதர் என்ன சொல்லுகின்றார்? நாரதர் இடத்துல அப்பா சொன்னாரா எமது பிள்ளைகளாய் ராஜாக்கள் பூலோகத்தில் இருக்கின்றார். அதிலே மூத்தவராய் இருக்கக்கூடிய தர்மராஜ இடத்திலே சென்று ஒரு ராஜசூய யாகத்தை செய்தால் நான் சொர்க்கம் அடைவேன் அப்படி என்று அப்பா சொன்னாராம் தம்பி. அதனால் உங்களை வரவழைத்தேன். சரி ராஜசூயாக எப்படி செய்வது ஒன்றும் புரியவில்லையாடா தம்பி, அதனால் உங்களை வரவழைத்தேன். ஏங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எப்படி? ஏன்னா நம்மளுக்கு கஷ்டம்னு சொன்னா நம்மளை காப்பாத்துறது எங்க அண்ணன். ஆமா ஆமா அவரை கூப்பிட்டா இதுக்கு எதனா ஒரு உபாயம் சொல்வார். அப்படியா? அவரை வச்சு ராஜசூயாகத்தை வெற்றிகரமா முடிப்பதற்கு வார்த்தைப்படி திருவுல கருத்தின்படி அதை முடிக்கலாமே. சரி அப்போதான் தந்தை நற்கதி அடைவார். ஆமா இதுவும் நியாயமாகத்தான் இருக்கு. எங்க அண்ணன் துவாரகையில் இருக்கின்றார். போலாம். அப்படியா?
கண்டதே சதா சதா